வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். ஒற்றை இலக்க எண்ணில் மொய் வைப்பது ஏன்? வாங்க தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக மொய் வைக்கும் சமயத்தில் 101, 501, 1001 என்று ஒற்றைப்படை விகிதத்தில் தான் மொய் வைக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. இதற்கு காரணம் சாஸ்திர ரீதியாக எந்த ஒரு காரணமும் இல்லை என்றாலும் தமிழர்கள் இதில் ஒரு தத்துவத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இரட்டைப்படை எண்ணை எளிதில் வகுக்க முடியும். அப்படி வகுத்தால் மீதம் பூஜ்ஜியமோ அல்லது பர்ஃபெக்ட் நம்பர் தான் வரும். ஆனால் ஒற்றைப்படை எண்ணை வகுத்தால் பூஜ்ஜியம் வராது. அது மட்டுமல்லாமல் டெசிமலாக தான் நமக்கு கிடைக்கும். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 100 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 50 கிடைக்கும். 101 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 50.5 அந்த மாதிரி கிடைக்கும். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை படையில் மொய் வைக்கும் சமயத்தில் உனக்கும் எனக்கும் இனி மிச்சம் மீதி எதுவும் இல்லை, இத்துடன் நமக்கு உறவு முடிந்து விட்டது என்பதை சொல்வதாக ஒரு பொருள் அதில் முறைந்துள்ளது. அதுவே ஒற்றைப்படையில் மொய் வைக்கும்போது இத்துடன் உனக்கும் எனக்கும் உறவு முடிந்து விடவில்லை, இன்னும் மீதம் இருக்கிறது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லாமல் சொல்வதை போன்றது. இதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு இதில் ஒளிஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.